தமிழ்நாடு ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஜுவல் அப்ரைசர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று விட்டுருக்குறாங்க. கல்வி தகுதி 8th பாஸ் இருந்தால் போதும். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, மண்டல அலுவலகம், ஐடியல் கார்டன் காம்ப்ளெக்ஸ், 2ஆம் தளம், 5 ரோடு, சேலம் சொல்லி ஹெட் ஆஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. நகை மதிப்பீட்டாளர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது தகுதி இருந்தால் போதும். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சேலம் மண்டலத்தின் கீழ் செயல்படும் சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அமைந்துள்ள எங்களின் வங்கி கிளைகளுக்கு கமிஷன் முறையில் பணியாற்றுவதற்கு நகை மதிப்பீட்டாளர்கள் தேவைன்னு சொல்லி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் கீழே உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைக்கு உட்பட்டு விண்ணப்பிக்கலாம். வயது வரும்போது 25 முதல் 65 வரை சொல்லியிருக்காங்க. பிறப்புச் சான்றிதழ் அல்லது வயது வரம்பிற்கு ஆதாரமாக உள்ள ஆவணத்தின் நகல் சமர்ப்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி குறைந்தது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஓகேவா. அடுத்து விண்ணப்பதாரர்கள் மாநில அல்லது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திடம் நகை மதிப்பீடு செய்ய பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். பயிற்சி பெற்ற சான்றிதழ் நகல் சமர்ப்பிக்கணும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நகை மதிப்பீட்டிற்கான பயிற்சி பெற்ற சான்றிதழ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். நகை மதிப்பீடு செய்வதில் குறைந்தபட்சம் 5 வருட அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும். அனுபவ சான்றிதழை சமர்ப்பிக்கணும். ஓகே, 5 வருஷம் அனுபவம் இருக்கிறவங்களாக இருக்கணும் கண்டிப்பாக. சுய அத்தாட்சியுடன் பதிப்புடன் ஆதார் மற்றும் பேன் கார்டு நகல் சமர்ப்பிக்க வேண்டும். 2 புகைப்படத்துடன் கூடிய பயோ டேட்டா சமர்ப்பிக்க வேண்டும். மேற்கண்ட விதிமுறைகளை உறுதிப்படுத்தும் விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்யப்பட்ட தபால் மூலம் தேவையான ஆவணங்களுடன் மேற்கண்ட முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதி 24/1/2020 சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் மேலே குறிப்பிட்ட 4 மாவட்டங்களின் எல்லைக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். தேர்வு செய்யப்பட்டவர் சேலம் மண்டலத்தின் கீழ் செயல்படும் எந்த மாவட்டத்தின் கிளையிலும் வங்கியில் தேவைக்கேற்ப கமிஷன் அடிப்படையில் முதல் அல்லது 2ஆம் நகை மதிப்பீட்டாளராக நியமிக்கப்படுவர். நேரடி விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. பதிவு அஞ்சல் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நகை மதிப்பீட்டாளர் தேர்வினை தள்ளி வைக்கவோ ரத்து செய்யவோ வங்கிக்கு முழு அதிகாரம் உண்டு. வங்கி நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் 24/1 சொல்லியிருக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். நகை மதிப்பீட்டு சான்றிதழ் பெற்றிருக்கணும். ஓகேவா. தேங்க்யூ.